நண்பர்களே, இன்றைக்கி வந்து நான் எங்கே வந்துருக்கோம்னா படவேடு பக்கத்தில் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு வேலை விஷயமாக வந்தோம். வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு மூலிகை பண்ணை இருந்தது. அந்த மூலிகை பண்ணையில் வந்து நாங்கள் சில செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த மூலிகை செடி, அதாவது மூலிகையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வள்ளலார் மூலிகை நர்சரி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து நம்ம செடி வாங்க போகிறோம், மூலிகை செடி. வள்ளலார் மூலிகை நர்சரி. இப்போ இங்கே வந்திருக்கோம். இங்கே சில மூலிகைலாம் இருக்குது. நானும் சில மூலிகை செடியெல்லாம் வாங்கியிருக்கேன், வீட்டுக்கு தேவையானதெல்லாம். அதை வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது உள்ளோ நான் ரொம்ப நாளாக தேடி இந்த சில மூலிகைலாம் அது இன்றைக்கி தான் இங்கே கிடச்சிருக்கு. அவர் ஐயா கையில் நாங்கள் கேட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இது ஃபுல்லாக மூலிகை இதுதான் எடுத்து வச்சுருக்காங்க. செடி நிறைய இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நிறைய நான் தேடி இருந்தேன் சில செடிகளெல்லாம், அது இங்கே எனக்கு கிடச்சிது. அது ரொம்ப ஒரு சந்தோஷம். இப்போது இந்த தோட்டத்தை வச்சுட்டு இருக்காருங்களா, அவர் கையிலையும் நான் கேட்குறேன் சில விஷயங்கள். நிறைய சொல்லுவார் அவர். ஏன்னா நானே யூடியூப் பார்த்துட்டு தான் வந்தேன் இங்கே வந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ எடுத்து வச்ச சில செடிகளை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் மொத்தம் ஒரு 16 செடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 16 செடியை வந்து இப்போ ஐயா வந்து சொல்லுவார் உங்களுக்கு. ஐயா சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு ஐயா வணக்கம் ஐயா. வள்ளலார் மூலிகை தோட்டத்திலேருந்து உதயகுமார் ஐயா. இன்னைக்கு ஐயா வந்திருக்காரு மூலிகை செடி வாங்க. ஸோ நம்ம ஒரு 17 மூலிகை நம்ம ஐயா கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மூலிகையாக சொல்லிட்டே வரேன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா, டீயில் போட்டு சாப்பிட்லாம். அஸ்வகந்தா இது 60ஆம் பட்சம் வாங்கியிருக்காரு. வல்லாரைக்கீரை மூளைக்கு ரொம்ப நல்லது. வல்லாரைக்கீரை துவையல் பண்ணி சாப்பிட்லாம், தோசை செஞ்சு சாப்பிட்லாம், வல்லாரை தோசை. இது பார்த்தீங்கன்னா ஆவாரம்பு வாங்கியிருக்காரு. பூனை மீசை, நம்ம கிட்னியை டயலைஸ் பண்ணுற பேஷண்ட்லாம் சாப்பிட்லாம். ஸோ கிட்னிக்கு ரொம்ப நல்லது பூனை மீசை. ஸோ இதை வாங்கியிருக்காரு. இதை காலையில் எழுந்தோடனே எம்டி ஸ்டமக்லேயே நம்ம 2 இலை சாப்பிட்லாம், ப்ளஸ் டீயும் போட்டு சாப்பிட்லாம். இது பேர் பூனை மீசை. சுகருக்கு சிறு குறிஞ்சான் வாங்கியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இலைப்பிரண்டை, துவையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு இலைப்பிரண்டை வாங்கியிருக்காரு. இருப்பிரண்டை, ஸோ இருப்பிரண்டையை வாங்கியிருக்காரு, துவையல் பண்ணி சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா தவசிக்கீரை, கீரைகளின் ராஜான்னு சொல்லுவோம். ஸோ இதை கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். தவசிக்கீரை வாங்கியிருக்காரு. இதில் விட்டமின் A, B, C, D, K 5 விட்டமின் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நிலவேம்பு, கசாயம் போட்டு சாப்பிட்லாம். இது ரோஸ்மெரி ஆயில், தலைக்கு எண்ணெய் போட்டு இது பண்ணலாம். இது வந்து ரோஸ்மெரி. அதே போல் சாப்பாட்டுக்கும் பிரியாணிக்கும் போடலாம். இது பார்த்தீங்கன்னா கள்ளி முளியான் வாங்கியிருக்காரு, கொழுப்பு கட்டி கரையா. இது விக்ஸ் துளசி, சளி இருமலுக்காக வாங்கியிருக்காரு. இது பவழமல்லி வாங்கியிருக்காரு. மாயன் கீரை, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, இது கீரை குழம்பு சாப்பிட்லாம். மாயன் கீரை. இது பார்த்தீங்கன்னா தசை ஒட்டி, ஸோ எதனா அடிப்பட்டதுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தசை ஒட்டி. ஸோ இதெல்லாம் மூலிகை. இது வந்து எலும்பொட்டி நம்ம வச்சுருக்கோம். என்ன சார்னா எலும்புக்கு காலையில் பாலில் கலந்து சாப்பிட்லாம். இது எலும்பொட்டி இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது போல் நம்மக்கிட்ட மூலிகை வச்சு பயன்படுறோம். மூலிகை வேண்டும் வந்து பயன்படலாம். வாழ்க வளமுடன். ஸோ வள்ளலார் மூலிகை தோட்டத்துக்கு வாங்க, மூலிகைலாம் கொடுக்குறோம். நன்றி. மேற்கொண்டு வேறு எதனா மூலிகை இருந்தாலும் சொல்லுங்கள் சார். இது இல்லாமல் நம்மக்கிட்ட மூலிகை இருக்குது, நம்ம தனியாக வச்சுருக்கோம். மூலிகையும் நம்ம தரோம், சரிங்களா? ஒரு 300 வகையான மூலிகை இருக்குது. உங்களுக்கு எதனா மூலிகை தோட்டம் வைக்கணும், மாடி தோட்டம் வைக்கணும், இல்லை கல்லூரி வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் மூலிகை தோட்டம் வச்சு தரோம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். சார் என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 8220747145. ஸோ இந்த வள்ளலார் மூலிகை தோட்டத்துக்கு வாங்க, மூலிகைலாம். இது அட்ரஸ் அப்படியே சொல்லிடுங்க. இது அட்ரஸ் எங்கே சார் இருக்குன்னா, படவேடு, ஆரணி தாலுக்கா, படவேடு கோயில் பக்கத்தில், சந்தவாசல் பக்கத்தில் இருக்குது நம்ம நர்சரி. சந்தவாசல்லேருந்து 1 கிலோமீட்டர் மெயின் ரோட்டில். இது வந்து ஆரணி டு வேலூர் டு திருவண்ணாமலை ரோடு. இந்த வேலூர் டு திருவண்ணாமலை ரோட்டில் சந்தவாசல் அருகில் இந்த நர்சரி அமைச்சிருக்கு. நீங்கள் நன்றி. கொரியரும் பண்ணுறீங்களா? நீங்கள் ஃபோன் பண்ணால் கொரியரும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆர்டர் அனுப்புகிறோம். கொரியர் மூலிமா நாங்கள் செடியை டிஸ்போஸ் பண்ணுறோங்க, உங்களுக்கு கொடுக்குறோம். சொல்லுங்க ஐயா. பேக் பண்ணுற மூலிகை செடிகள் எல்லாருமே. இது பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்கிறேன், எலும்பொட்டி. ஸோ இதை பாலில் கலந்து சாப்பிட்லாம். ஸோ கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. பசும்பால் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா மிளகு, 5 மிளகு, கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் உளுதம்பருப்பு, அது கொஞ்சோண்டு வறுத்து அதை ஜெலிச்சு கொஞ்சம் எடுத்துக்கணும். கூட 2 பேரிச்சம்பழம் கொட்டை போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் எடுத்து குடிக்கலாம், சரிங்களா? ஸோ நாட்டு பசும்பாலில் குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. முட்டை வேணால் கருணிக்கியது, இதை கூட சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா விக்ஸ் துளசி, சளி இருமலுக்கு. இது பவழமல்லி. இது கள்ளி முளியான், கிட்டியில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுக்காக கள்ளி முளியான் கொடுக்குறோம். இது ரோஸ்மெரி ஆயில் தலைக்கு. இது பார்த்தீங்கன்னா மாயன் கீரைன்னு கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது.
இது தவசிக்கீரை, கீரைகளின் ராஜா. இதுதான் தவசிக்கீரை. ஸோ இதில் விட்டமின் ஏ, பி, சி, டி, கே 5 விட்டமின் இருக்குது. பொருள் செஞ்சு சாப்பிட்லாம். இது பார்த்தீங்கன்னா நிலவேம்பு. நிலவேம்பு கஷாயம் போட்டு கொடுக்குறீங்களா, அதுதான் இது நிலவேம்பு. இது இலைப்பிரண்டை, இருப்பிரண்டை. பிரண்டிலே பாருங்கள், இது ஒரு வகை. பிரண்டில் பார்த்தீங்கன்னா இருப்பிரண்டை, உருட்டு பிரண்டை, இலைப்பிரண்டை, நாப்பிரண்டை அப்படி இருக்குது. இது இலைப்பிரண்டை ஐயா வாங்கியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இலைப்பிரண்டை, துவையல் பண்ணி சாப்பிட்லாம். இலைப்பிரண்டை. பூனை மீசை. ஸோ கிட்னிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பூனை மீசை. டீ போட்டு சாப்பிட்லாம். இதை ஜாவா டீன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா டீயை குடிக்கிறாங்க. ஸோ கிட்னிக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறு குறிஞ்சான். ஸோ நீரிழிவு நோய், சர்க்கரைக்கு ரொம்ப சிறப்பு. ஸோ இதை வந்து நம்ம டீ போட்டு சாப்பிட்லாம், அல்லது தண்ணியில் கொதி வச்சு சாப்பிட்லாம், இல்லை இலையை அப்படியே பறித்து சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிறு குறிஞ்சான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவாரம்பு. ஸோ உங்களுக்கு எல்லாருமே தெரியும், ஆவாரம்பு நம்ம சாம்பார் பண்ணி சாப்பிட்லாம். சுகருக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா. அஸ்வகந்தா அதிமதுரம்னு சொல்லுவோம். ஸோ அஸ்வகந்தா டீ போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப உடலுக்கு நல்லது. இது பார்த்திங்கன்னா 60ஆம் பச்சை. ஸோ இது நாட்டு வல்லாரை. ஸோ இதை நம்ம வந்து தோசை செஞ்சு சாப்பிட்லாம். நாட்டு வல்லாரை ஐயாவுக்கு நாட்டு வல்லாரை நம்ம கொடுக்குறோம். நாட்டு வல்லாரையை தோசை செஞ்சு சாப்பிட்லாம், நம்ம மூளைக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது போல் ஐயா வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 17 வகையான மூலிகை நம்மக்கிட்ட வாங்கியிருக்காரு. ஸோ ஐயாவுக்கு நம்ம வள்ளலார் மூலிகை நர்சரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஐயா வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து நம்மக்கிட்ட வந்து மூலிகை செடி வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். காஞ்சிபுரத்துக்கும் எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் 100-150 கிலோமீட்டர் தாண்டி எங்கிட்ட வந்து மூலிகை வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் நான் ஐயாவுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றியை தெரிவித்திருக்கேன். நன்றி, வாழ்க வளமுடன். மூலிகை செடி ஒரு 16 வகையான மூலிகை செடியெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு வீட்டில் எடுத்தாந்து உங்களுக்கு நான் இந்த செடியை மாடி தோட்டத்தில் வைக்கலாம்னு இருக்கேன். நீங்களும் இங்கே வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா இவர் கையில் இந்த மூலிகை செடி வாங்குங்க, வாங்கி பயன்படுங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம அன்றாடம் தேவைக்கு நம்ம எடுத்துக்கூடியது தான். ரணக்கல்லியாக இருக்கட்டும், அப்புறமா வந்து இந்த உருட்டு பிரண்டை, இந்த மாதிரியெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் என்னோடய இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அப்போ தான் மேலும் மேலும் வீடியோ போட தோணுங்க. நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். செடியெல்லாம் வாங்கியாச்சு. செடி வாங்கிட்டு இப்போ நம்ம காரில் எல்லாம் பார்சல் பண்ணி வைக்கிறோம். ஆனால் உள்ளே வைங்கண்ணா, பக்கமாக வைங்க, அடிபடாத அளவுக்கு வைங்க. அது தலைவர் அதை பிடிங்க அப்படியே. அதை ஏன்னா கூட வந்ததுனால நண்பரும் திரு காமேஷ் அவரும் சில செடியெல்லாம் வாங்கியிருக்காரு பாருங்கள். ஓகேண்ணா.